இந்த நசரல்லா வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது யூஎன்ல வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு பேசும் பொழுதே சொன்னார், இஸ்ரேலுடைய கரங்கள் எட்டாத இடங்கள் அப்படின்னு ஈரானில் எதுவுமே இல்லை. நாங்கள் எப்பொழுது நினைக்கிறோமோ, யாரை போடணும்னு நினைக்கிறோமோ அவங்கள எங்களால் கதையை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த இதில் ஈடுபடாமல் இருங்கன்னு தான் எச்சரித்தாங்க. ஆனால் நேற்று 200க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ராக்கெட்டை வச்சு இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா முழுக்க லவ் ஜிகாத் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களில் மத்திய பிரதேஷ்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இந்து பெயர் தாங்கி அவங்கள காதலித்து விட்டு பிறகு முஸ்லீம்னு தெரிந்து வந்த பிறகு அவங்களை கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்து பஞ்சாயத்தை சார்ந்த பிரசிடெண்ட், ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய தலைவர், இவங்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டு அந்த இதில் பொறுப்புக்கு வந்தால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க. நம்மளே பல தடவை பேசுகிறோம், 25க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கு கொடியேற்றக்கூடிய உரிமை இல்லை. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சேரில் அவங்களால உட்கார முடியல. இதையெல்லாம் அந்த நந்தன் படத்தில் காட்டியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட்லேயே அவர் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் ஜக்கி வாசுதேவ் வந்து என்ன அங்கே இருக்கிற அடியாளெல்லாம் வச்சு அவங்களாம் அடித்து தந்துடுவாங்க. இவங்களுக்கு எங்கே இவங்களுடைய பலத்தை காட்ட வேண்டுமோ அங்கே காட்டாமல் நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு யாராக இருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்கூப் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சொல்லுவாங்களா, இங்கே எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க, எங்களுக்கு அந்த உரிமை இல்லை, இந்த உரிமை இல்லை, ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறது மாதிரி. அதற்கு பிறகு அதில் நீதிபதியில் ஒருத்தர் சிவஞானம்ங்கிறவர் ஒரு விஷயம் சொல்கிறார், ஆமாம் நீங்கள் வந்து குழந்தை அப்பாவோட போய் அப்பாவெல்லாம் பார்த்துக்க வேண்டாமா, துறவி மாதிரி இப்படி போனால் என்னென்னா, ஜக்கி வாசு அவருடைய பொண்ணையை கல்யாணம் பண்ணிலாம் அவர் வைக்கிறாரு, நீங்கள் இப்படி துறவி ஆனால் என்ன. நம்முடைய ஒரு கேள்வி என்னென்னா, இது காமராஜர் மண்டபமா இல்லை சுடுகாடா அப்படின்னு அவர் கேட்ட வீடியோ இப்பொழுது இருக்குது. வேணால் நான் நேயர்களுக்கு இப்போ இவ்வளோ போட்டு காட்டுறேன். அந்த வீடியோ அதில் அவர் சொல்லும் பொழுது இது வந்து காந்தி மண்டபத்தில் சரக்கு பாட்டில்கள். RN ரவி, நோனோ எப்போதும் கிளீனாக இருக்கும். அமைச்சர் ரகுபதியின் முரட்டு முட்டு. 150 காவலர்களுடன் ஈஷா யோகா மையத்தில் ரெய்டு. பண்டாராம்பேட்டையில் பட்டியல் இனத்தவரின் சவ ஊர்வலத்தை தடுத்த காவல்துறை. வெளிநாட்டு நிதியில் நடக்கும் லவ் ஜிகாத், விரைவு நீதிமன்றம் தந்த அதிரடி தீர்ப்பு. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய சொன்னால் விரோதம் .com ஆசிரியர் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் நானே சார். தமிழக ஆளுநர் அப்படின்னாலே ஒரு அதிரடியான ஒரு ஆளுநர். தொடர்ந்து இந்த திராவிட மாடலுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறது. எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாரு. அதுவும் வந்து அரசியல் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கான்ஸ்டியூஷனலான கேள்வியை தான் அவர் கேட்குறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போது காந்தி ஜெயந்தி, அதனால் தூய்மை இந்தியா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிவிட்டது. பிரதமர் மோடி துவக்கி வைத்த அந்த நல்ல ஒரு முன்னெடுப்பு இயக்கம் தூய்மை இந்தியான்றது. அதை ஒட்டி ஆளுநர் என்ன பண்ணுறாரு, சென்னையில் காந்தி மண்டபத்தில் ஆளுநர் அவர்கள் பல அமைப்புகளோடு சேர்ந்து தூய்மை பணிக்காக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக ஆளுநர் அவர்கள் சேர்ந்து பண்ணுறாரு, தூய்மைப்படுத்துகிறாரு. தூய்மைப்படுத்தும்போது அவர் எல்லாம் முடித்த பிறகு காந்தி சிலை அதுக்கெல்லாம் வந்து தூய்மைப்படுத்திட்டு கடைசியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, அதுவும் காந்தி மண்டபத்தில் நான் சுத்தம் செய்யும்போது பல மது பாட்டில்கள் இந்த இடத்துல இருக்கிறத பார்த்தேன், அதெல்லாம் வந்து சேகரித்து வந்து அந்த குப்பைகளை அகற்றியுள்ளோம், ரொம்ப கேவலமாக இருக்கிறது, அவல நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. உடனே இதுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, காந்தி மண்டபம் எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்த மிக அற்புதமான முன்னெடுப்புங்கிறது வந்து என்னென்னா, ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது, தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது.
அதை வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியிலேருந்து தான் தொடங்கினாங்க. உங்களுக்கே தெரியும், காந்தி அவர்கள் இதைத்தான் சொன்னார் அப்படிங்கிறது தான் விஷயம். அவர் வந்து கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ், தூய்மையாக இருப்பதே வந்து கடவுளை தரிசிப்பது, தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதையும் ஆளுநர் RN ரவி அவர்கள் சொல்லியிருக்கார். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள் மிக தூய்மையாக இருக்கணும். அதுவும் நம்ம தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சுயநலத்தோடு, அதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதற்காகவாவது நாம் தூய்மையாக நம்ம சுற்றுப்புறங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது நான் வந்து காந்தி மண்டபத்தில் இந்த பகுதியில் நான் க்ளீன் பண்ணேன். இது மட்டும் இல்லை, நான் அனைத்து பல்கலைக்கழகங்கள், ஏன்னா பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் வேந்தர் இல்லையா, அதனால் பல்கலைக்கழகங்களையும் இது போன்ற ஒரு தூய்மை பணியை நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது ஏதோ இன்றைக்கி தொடங்கிட்டோம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. மாதத்திற்கு ஒரு நாள் இந்த தூய்மை பணியை வந்து நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு நான் வைஸ் சான்சலருக்கெலாம் அறிவுரை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும், இது போன்ற இந்த தூய்மை பணி இதெல்லாம் வந்து இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்க இருப்பாங்க, அவங்க தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு கேம்ப் நடக்கும் இன்ஸ்டியூஷன் லெவலில் பார்த்திங்கன்னா, ஸ்கவுட் பாய்ஸு, இவங்க NCC இதில் இருக்கிறவங்க, அவங்க இந்த இதை ட்ரைவ் பண்ணுவாங்க. இப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்குது, இந்த தூய்மையை பேணுவதிலே எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இப்போதும் பார்த்திங்கன்னா அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் இன்றைக்கி ஸ்வச் பாரத் இந்த பக்வாடா அப்படின்னு சொல்ல இந்த தூய்மை பணியை வந்து எல்லோரும் செய்திருப்பாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லலாம் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிகிட்டு இருக்கார். தமிழகத்தில் வேறு என்ன இருக்கும், அவருக்கு காந்தி மண்டபத்தில் போய் அந்த க்ளீன் ட்ரைவ் பண்ணும் பொழுது அங்கே வந்து இப்போ குப்பைகள் இருந்ததுங்கிறது போல எனக்கு மிகவும் வருத்தமானதாக இருந்தது என்னென்னா, தனது இறுதி மூச்சு வரை இந்த மது ஒழிப்புக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தவர் காந்தி. இன்னும் தூய்மை பேண வேண்டும் என்று சொன்னார், இன்னொரு மது ஒழிக்கப்படும். அதனால தான் அவர் பிறந்த மாநிலம் குஜராத்தில் இப்போது வரைக்கும் மது விலக்கு இருக்குது அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் டோக்கனிசம் அங்கேயாவது இருக்குதே அப்படிங்கிறது. இந்தியா முழுக்க மற்ற இடத்துங்கள்லாம் இல்லைன்னா கூட குஜராத்தில் இப்போது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த காந்தி மண்டபத்தில் மது பாட்டில் இருக்குது, அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். உடனே பாஞ்சு இருந்த, ஏன்னா கவர்னர்னு ஒன்று சொல்லிட்டார், அதுவும் RN ரவி அவர்கள் சொல்லிட்டார்னா உடனே அதற்கு அது வந்து உண்மையோ பொய்யோ அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பதில் சொல்லிட வேணும்ன்றது அமைச்சர் ரகுபதி அவர் சொல்கிறதெல்லாம் பொய், நாங்கள் தினமும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், அது எப்படி தூய்மை இல்லாமல் இருக்கும். அப்போனா அவர் என்ன குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்து அவர் அன்றைக்கி உட்காந்து க்ளீன் பண்ணாரா? அப்படின்னா அவர் 5 நிமிஷம் வேலை வந்துருக்கும். அதான் இன்னொன்று, அவர் அந்த க்ளீன் ட்ரைவ் பண்ணும் பொழுது மீடியாக்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் அந்த மீடியாக்காரங்கள்ட்ட கேட்டிருக்கணும்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த காந்தி மண்டபம், இந்த நினைவு மண்டபம் இருக்குல்ல, அது என்னென்னா கிட்டத்தட்ட 18.42 ஏக்கர் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து காந்தி மண்டபம் இருக்குது, காமராஜர் நினைவு மண்டபம், பக்தவச்சலத்துக்கானதுக்கு ராஜாஜி நூலகம், அந்த இது இருக்குது, இரட்டைமலை சீனிவாசன், எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இருக்கிறது தான் அந்த மண்டபம் இருக்கிறது. கடந்த மே மாதம் தமிழகத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு செல்வ பெருந்தகை காமராஜர் மண்டபத்தில் போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு போனார். போயிட்டு அவர் கொடுத்த பேட்டி இப்பொழுதும் யூடியூப் தளங்களில் இருக்குது, தினமலருடைய யூடியூப் சேனலில் கூட இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது காமராஜர் மண்டபமா இல்லை சுடுகாடா அப்படின்னு அவர் கேட்ட வீடியோ இப்பொழுதும் இருக்குது. வேணால் நான் நேயர்களுக்கு போய் கூட போட்டு காட்டலாம், அந்த வீடியோ இருக்குது. அதில் அவர் சொல்லும் பொழுது இது வந்து பொதுப்பணித்துறை இதெல்லாம் பார்க்கணும். இப்பொழுது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், அந்த அதிகாரிகள் காமராஜர் காலத்தில் கண்டிப்பாக அவங்க வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ இருந்தால் நேர்மையாக இருப்பாங்களாம். இவர் எப்படிப்பட்டவருங்கிறது அடுத்தது. ஏன்னா என்ன மாதிரின்னு அவர் சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகை காமராஜர் தான் அவர் சொல்லணும். காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்ததுனா ஒழுங்காக வேலை பார்த்துருப்பாங்க. அவர்களுக்கு கருணாநிதி தெரியும், ஜெயலலிதா தெரிஞ்சிருக்கும், இதுதான் தெரிஞ்சிருக்கும். அந்த காமராஜரின் அருமை பெருமை தெரியாதனால இவ்வளவு வந்து சுடுகாடு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தார். அந்த நேரத்திலே இந்த பேட்டி கொடுத்த உடனேயே அது ஃப்ளாஷ் நியூஸில் ஆன உடனே அவரை வந்து பொதுப்பணித்துறை ஏவாவேலு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு பேசினார். ஸோ செல்வ பெருந்தகை வேறு வழி இல்லாமல் ஏவாவேலு மினிஸ்ட்ரிலேருந்து கூப்பிட்டு சொன்னதில் நீங்கள் எங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும், முதல் அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கடிந்து பேசியதுனால
வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதுக்கப்புறம் சப்மிசிவாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. செல்வப்பெருந்தகை சொன்னது உண்மையா? அதற்கு பிறகு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்தது? அதற்கு பிறகு புனரமைப்பு பணிகளை வேக வேகமாக நீங்கள் ஏன் செஞ்சீங்க? அது செஞ்சுருந்தீங்கன்னா அது உண்மையாக இருந்ததால் இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் நேற்று க்ளீன் பண்ணுறப்பவும் குப்பையாக இருக்குன்னா, ஒன்று நீங்கள் 2 பேரையும் ஏமாத்திருக்கீங்க. ஒன்று நிதி ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா 2மே பொய் தானே. செய்ய போகிறோன்னு சொன்னதும் பொய், ஆனால் நிதி மட்டும் ஒதுக்கியாச்சு. ஏன்னா நீங்கள் அது வந்து பத்திரிகை செய்தியாகவே கொடுத்துருக்கீங்க, மக்கள் தொடர்பு அந்த இதுலேருந்தே அறிக்கை கொடுத்துருக்கீங்க. ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இது போன்ற மணிமண்டபங்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவு விஷயங்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காரு, ஆஹா ஓஹன்லாம் சொல்லிட்டு, ஆனால் அந்த தியாகிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது அப்படின்னு. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இவங்க எப்பொழுதுமே மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதை இப்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து இந்த தூய்மை பணியின் மூலம் மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதில் 2 விஷயம் சொல்லியிருக்கார். ஒன்று, இந்த திராவிட மாடல் அரசு உண்மையான தியாகிகளை எப்போதுமே மதிக்காது. திரும்ப திரும்ப ஈவேஆர், பெரியார், கால்டுவெல்லு அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக அந்த காந்தி மண்டபத்தில் பாட்டில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்ன விசிக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, இவர்கள் எந்த அளவுக்கு அந்த மது ஒழிப்பில் அக்கறையாக இருக்க போகிறார்கள் பாருங்க மக்களே அப்படின்னும் அவர் காட்டியிருக்கிறார். அதாவது ஒரு பாஜக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, பாஜக மட்டும் இல்லை, திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தனது ஒரு தூய்மை பணியின் மூலமாக அழகாக மக்களுக்கு போட்டு உடைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படின்னு தான் அதை நான் பார்க்குறேன். சமீப காலமாக தமிழக காவல்துறை ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதை ஒட்டி ஒரு வழக்கு வரும்போது என்ன பண்ணாங்க, ஒரு பட்டாலியன் ஆஃப் போலீஸ், ஒரு ஒரு பெரிய போலீஸ் குழுவை வந்து அமைத்து வந்து அதை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படி, அரசுக்கு சொந்தமான இடம் தான், அதை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டனிங் கொடுத்து அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அமைப்பினர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து இன்டரிம் ரிலீஃப் கொடுத்துட்டு பார்த்தா, அப்போ அது கேள்வியே கேட்குறாங்க, உங்கள் இடம் தான் அது, ஆக்கிரமிச்சிருக்காங்க, வாடகை தர வேண்டியது இருக்குது, பட் எதற்கு இத்தனை போலீஸ், ஏன் வந்து அவங்கள வந்து மிரட்டும் இதில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டதை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் வாய்ப்பு கிடைச்சது தமிழக காவல்துறைக்கு. எங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு தந்தை தன்னுடைய 2 மகள்கள் வந்து சன்னியாசினியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போகும்போது, அதை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு, ஈஷா யோகா மேலே வேறு ஏதாவது வழக்குகள் இருக்கா, அதை போய் நீங்கள் வந்து பார்த்து விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 150 காவல்துறையினர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் வந்து போயிட்டு அதிரடியாக, அதாவது வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் அதிரடியாக ஈஷா யோகா மையத்துக்குள்ளே நுழைந்து ஒரு சராமரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஈஷா யோகா மையம் சார்பாக அது பதிலையும் கொடுத்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது ஒரு வழக்கை ஒட்டின ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்காங்க, அதுக்கு நாங்கள் வந்து தமிழக காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஷா யோகா மையமாக சொல்லியிருக்கோம். இந்த தமிழக காவல்துறை அடிக்கடி இந்த மாதிரி குழுவாக செல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் 1000க்கும் மேற்பட்ட போலீஸார் போய் 2 விஷயமா பண்ணாங்க. ஒன்று வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் கஞ்சா, போதைப்பொருள் இதையெல்லாம் வேட்டையாட போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் ஏறி இறங்கினது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை விட பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஒருத்தர், அவர் என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ பேசிட்டு போனார், ஆஸ்திரேலியா போயிட்டார், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அந்த இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 200-250 போலீஸு ஏர்போர்ட்டு பக்கம் போய் நின்னதை பார்க்குறேன். அதற்கு பிறகு இப்போ அதிகப்படியான போலீஸ் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு போயிருக்காங்க. இதில் முதல்ல இந்த கேஸ் பற்றி நம்ம பேசிட்டோன்னா, இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு ஆர்வத்தோடு இந்த காவல்துறை செயல்பட்டுருக்குங்கிறது தெரியும். அதே நேரத்தில் நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு, ஏன்னா நீதிபதிகளுடைய அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பையோ அதை பற்றியோ நம்ம அவங்களுடைய அந்த இன்டென்ஷனை நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதில் வந்து அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அது குறித்து நாம் விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். 2016 இந்த டாக்டர் காமராஜ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் வடவள்ளியை சேர்ந்தவர், பேராசிரியராக இருக்கிறார். இவருடைய 2 பெண் குழந்தைகள், கீதா, லதா அப்படின்னு 2 பேர்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஷா யோகா மையத்தில் சேர்ந்து நாங்கள் யோகா கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கேயே அவங்க வாலண்டியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் டைமராக அங்கே இருந்து சேவை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போலேருந்தே இந்த டாக்டர் காமராஜுங்கிறவர் என்னென்னா, என் குழந்தைய வந்து ஈஷா வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வழக்கு தொடுக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா, இந்த தேவையில்லாமல் ஈஷா மையத்தை பற்றி ஊடகங்களில் ஒரு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தவறான ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதே அவங்க இது பண்ணுறாங்க. 2011 இந்த காமராஜ் என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த தந்தையார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறாரு. பிறகு இந்த குழந்தைங்களே 2 பேரும் ஆஜராகிறாங்க. இது எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இங்கே யோகா கற்றுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கேஸ் அதோடு முடித்து வைக்கப்படுகிறது. அவங்க ஸ்டில் தே ஆர் கண்டினியூங் இந்த யோகா மையத்தில் இருந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாதம் மாதம் இவங்க பேரண்ட்ஸ் போய் அவங்கள பார்க்குறாங்க, அவங்களும் இவங்கள பார்த்து மீட் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 6வது மாதம் 7வது மாதம் 6ஆம் தேதி அவங்களுடைய வெட்டிங் டே. இந்த காமராஜுங்கிறாரு போய் அவங்களோட சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இவர் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு திரும்ப மீடியாக்களுக்கு ஒரு ஒரு செய்தியை ஏதாவது ஒன்று கொடுக்கறது, ஈஷா யோகா மையத்தை பற்றி தவறான ஏதோ ஒரு இந்த முறை வந்து வழக்கு போட்டிருக்கார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைங்களை எப்படியாவது மீட்டு கொடுங்க, அங்கேயே அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்ன உடனே, அதாவது இதுவும் ஏபிஎஸ் கார்பஸ் மாதிரியான வழக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு வரும் பொழுதே அந்த 2 பெண் குழந்தைங்களும் ஆஜராகிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் ஆட்கொணர்வு மனு தானே, அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கே வந்துடுறாங்களா, அப்புறம் என்ன அதில் என்ன இருக்குது கேஸு அப்படின்னு. அதற்கு பிறகு அதில் நீதிபதியில் ஒருத்தர் சிவஞானம்ங்கிறவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் வந்து குழந்தை அப்பாவோட போய் அப்பாவெல்லாம் பார்த்துக்க வேண்டாமா, துறவி மாதிரி இப்படி போனால் என்னென்னா, ஜக்கி வாசு அவருடைய பொண்ணையை கல்யாணம் பண்ணிலாம் அவர் வைக்கிறாரு, நீங்கள் இப்படி துறவி ஆனால் என்ன அப்படின்னு. நம்மளுடைய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த கமெண்ட் அடிக்கிறதற்கு நீதிமன்றத்துக்கு என்ன இது இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய பர்சனல் சாய்ஸ், நான் வந்து துறவி ஆகலாம், ஆகாமலும் போகலாம், இல்லை நான் கல்யாணமே பண்ணிக்காமல் ஏதோ ஒரு சமூக சேவை ஈடுபடலாம். எல்லாம் இப்போ இவங்க சொல்கிறாங்களே, மேஜர் ஆகிட்டா அந்த திருமணத்திற்கே காதில் ஓடி போகிற திருமணத்துக்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, மேஜர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஒன்றும் நம்ம பண்ண முடியாது சார், அது அவங்களுடைய சாய்ஸு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இந்த துறவில் அப்போனா அந்த துறவுங்கிறது அவ்வளோ மோசமானதா? இது ஒவ்வொரு ட்ரெடிஷனல் ஜெயினில் பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட இது ஆனதுக்கு அவங்க ஜெயின் துறவியாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷனோட கொண்டாடக்கூடிய அந்த விஷயங்கள். அது மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலையும் இருக்கக்கூடிய இந்த துறவுக்குங்கிறது ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது, அது அவங்களுடைய சாய்ஸ். இன்னொன்று, இதை ஜக்கி வாசுதா அங்கே வரவங்களெல்லாம் நீங்கள் துறவியாக ஆகுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது அவருடைய பேச்சிலேயே எல்லாரும் துறவி ஆகணும்னு ஏதாவது ஒரு சச்சங்கத்திலேயே எதுலேயோ ஒன்று பேசியிருக்கிறாரா? இல்லை. இன்னொன்று, அந்த பெண் குழந்தைங்களே அங்கே அந்த ஜட்ஜிகிட்டே என்ன சொல்கிறாங்க, அவருடைய பொண்ணுக்கு திருமணம்னா அவங்க பெண் வந்து திருமணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க, ஏன்னா நம்ம இந்த மீடியாக்களும் என்னென்னா அப்பொழுது நடந்த அந்த செய்தியை மட்டுமே போட்டுட்டு, இதுக்கு முன்னால் நடந்த, இப்போ நான் சொன்னேன் 2014 முடித்து வைத்த கேஸு, இப்போ அவங்க சொல்கிறாங்களா செந்தில் பாலாஜிக்கு முடித்து வைத்த கேஸை இப்பொழுது இவர்கள் 450 நாளாக உள்ளே வைத்திருந்தார்கள்னு. இப்போ முடிஞ்ச கேஸை இப்போ திரும்ப நடந்திருக்கு. இந்த ஜட்ஜு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, ஜக்கி வாசுதேவோடைய பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் வந்து காதல் திருமணம் செய்து அந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் அப்படின்னா. அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்? திருமணத்திற்கு தடை இல்லை, நீங்கள் எல்லோரும் வரப்போ அங்கே வேலையை பணி செய்வதற்கோ துறவு யோகா கற்றுட்டு வரவங்களுக்கோ நீங்கள் துறவி ஆகணும்னு ஒன்றும் ப்ரொபகேட் ஒன்றும் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த அப்சர்வேஷனை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது இன்னொருத்தர் என்ன, நடமாடும் அந்த மருத்துவத்தில் ஒருத்தர் வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார்னு இன்னொரு வழக்கு அது சொல்லப்போ, அடுத்தடுத்து இவங்க பெண் குழந்தைகள் இப்படி பேசுகிறாங்க, இந்த குற்றச்சாட்டு வருது, இதெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணணும். இன்னொன்று, அதில் ஒரு பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நீ தேவையில்லாமல் இந்த யோகா மையத்தை வந்து குற்றம் சாட்டிட்டு இது மாதிரி கேஸு இதெல்லாம் போனீங்கன்னா நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாக, மூத்த பெண் சொன்னதாக. அதை வந்து என்னென்னு விசாரிங்கன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐ போயிட்டு வந்தால், இப்போ ஒரு எஸ்ஐ அங்கே போகிறாருன்னு வச்சுங்க ஈஷா யோகா மையத்துக்கு, அங்கே உள்ளே விட மாட்டாங்களா?
ஜக்கி வாசுதேவ் வந்து என்ன அங்கே இருக்கிற அடியாளெல்லாம் வச்சு அவங்களாம் அடித்து துரத்திடுவாரா? இவங்களுக்கு எங்கே இவங்களுடைய பலத்தை காட்ட வேண்டுமோ அங்கே காட்டாமல் நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு யார்ட்டார். இப்போ என்னென்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்கூப் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சொல்லுவாங்களா, இங்கே எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க, எங்களுக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை இல்லை, ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறை தான் இப்பொழுது அழுத்தம். இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் இல்லை, இப்போ இவங்க 150 பேருக்கு மேலே போன காவல்துறையினால அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருக்கிறது. அப்படின்னா இவ்வளவு வேகமாக இந்த காவல்துறை செயல்படுவதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன ஒரு சின்ன டவுட் வருதுன்னா, இப்போ சமீபத்தில் இதே கோயம்புத்தூரில் அந்த புர்கா சேலஞ்ச் அது நடந்தது. அது ஒரு மாதிரி இஷ்யூ பெரிய லெவலில் ஆன உடனே இதை மாற்றுறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஸ்கூலில் பேசினாருங்கிற அந்த விஷயம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் இவங்க மாற்றுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மற்றவங்களெல்லாம் ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 50 பேருக்கு மேற்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு டாக்டர் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது, அது ஒரு பெரிய லெவலில் திருச்சியில் பெரிய லெவலில் ஆனது. இப்போ இல்லை நாங்கள் ஒரு இந்து மதத்தில் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் லட்டு விஷயம் ஆனது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த யோகா மையத்தில் நாங்கள் இது மாதிரி ரைடு பண்ணுறோம் பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுப்பதான். ஏற்கனவே இந்த யானை வழித்தளத்தில் இந்த கட்டடம் இருக்குது, அனுமதி இல்லாமல் இங்கே கட்டடம் கட்டியிருக்காங்க. இது மாதிரி பல வழக்குகள் தொடர்ச்சியாக அந்த ஈஷா யோகா மையத்தை வந்து ஒட்டியே பல அழுத்தங்கள் அரசினாலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில என்ஜிஓக்கள் வேண்டுமென்றே அவங்க வந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு மிஷினரிகளுக்கு துதிப்பாடக்கூடிய ஒரு கூட்டம் வேணும்னே இந்த அமைப்பிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதும் கேஸ் கொடுக்கறதும் பார்க்குறோம். அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இங்கே சட்டத்திற்புறமாக நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார். பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த மையத்தை இவங்க வந்து குற்றம் சாட்டுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. இப்போ சமீபத்தில் பெங்களூரில் ஒரு நீதிபதி ஒரு அப்சர்வேஷன் சொன்னார். என்னென்னா, ஆட்டோ வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மைசூர் ரோடு அந்த பிரிட்ஜில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸில் வந்து 6 பேருக்கு மேலே ஆட்டோவில் போடாது, 12-15 பேர் போவாங்க. அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான போலீஸ் ஆஃபீஸரை நிறுத்தாலும் அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது அப்படின்னாரு. அது வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரி, அது இந்தியாவா பாகிஸ்தான் என்ன நமக்கு தெரியாது அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டு அவரை கண்டித்த உடனே 2 நாளைக்கு முன்னால் தன்னுடைய கருத்தை அவர் வாபஸ் வாங்கியிருக்கிறார். இப்போ அவருடைய பெண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், மற்றவங்கெல்லாம் துறவியாக ஆசைப்படுகிறாரா அப்படின்னு இந்த நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இந்த விசாரணையில் அப்படி இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க, இந்த அப்சர்வேஷனை சொன்ன அந்த நீதிபதி தன்னுடைய கருத்தை பின்வாங்குவாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. திராவிட மாடல் ஆட்சியில் இன்னொரு சமூக நீதி வந்து மறுக்கப்பட்ட ஒரு சம்பவம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டாரம்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் ஒரு தலித் முதியவர் பெண் வந்து இறந்து போகிறாங்க. அந்த தலித் மக்களுக்காக அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் செல்வதற்காக தலித் மக்களுக்கான ஒரு பாதை உள்ளது. அது ஒன்றும் சரியான ஒரு பாதை இல்லை, அது ஒரு கரடுமுரடான பாதை, ஒரு ஒரு மணல் மேடாக இருக்கக்கூடிய பாதை. மாற்றாக அதுக்கு ஒரு பொதுப்பாதை இருக்கிறது, அது எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பொதுப்பாதை. இதே மாதிரி இறுதி ஊர்வலம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொதுப்பாதை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தலித் பிரிவினை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முதியவர் அந்த பெண்ணுடைய இறுதி ஊர்வலத்தை கொஞ்சம் தூரம் அவங்க அந்த பாதையில் எடுத்து போய் அப்புறம் பொதுப்பாதை வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு ஏதோ ஆக்கிரமிப்பு இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றாக பொதுப்பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போன கொஞ்சம் நொடிகள்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழக காவல்துறை, அதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. இருக்கும்போது இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சமூக பிரச்சனை வந்துவிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும், அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்த பாதையிலே திரும்ப போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுள்ள பாதையில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து அந்த புது பாதையில் அந்த முதியவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துக்கு யாரும் தடை சொல்லலை. இருந்தாலும் காவல்துறை வந்து அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்னு சொல்லலாம், பந்தோபஸ்த் இல்லை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அவங்க அதை சொல்லியிருக்காங்க. இறுதியாக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒன்றும் முடிகிற மாதிரி இல்லை.
கடைசியில் அவங்க தலித்துடைய அந்த பாதை ஒதுக்கப்பட்ட அந்த பாதை வழியாக இரவு தான் அந்த இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லும் பொழுதே சொல்லிட்டீங்க, இது திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ஒரு வரியிலே இதை முடிச்சிடலாம் இந்த செய்திக்கு நம்மளுடைய கருத்தை. புதுக்கோட்டை வேங்கை வயல் அது 1.0, 2.0, 3.0, 4.0ன்னு போயிட்டே இருக்குது. ஏன்னா இப்போது வரை அது யாருன்னு கண்டுபிடிக்கல. அது போலவே பல சம்பவங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தது. கடைசியாக எருமைப்பட்டிங்கிற ஒரு இடத்துல நாமக்கல் மாவட்டத்தில் கூட சத்துணவு அந்த சமைக்கக்கூடிய அந்த இடத்துலையே கூட மலங்களை எல்லாம் அப்பி வச்சுருந்தாங்கங்கிறது கடைசியான செய்தியை நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இவர்கள் தரக்கூடிய சமூக நீதிங்கிறது இதுதான். இன்னும் சொல்லப்போனால் இவங்க கட்சியை சார்ந்தவர்களே சேலத்தில் இருந்த ஒன்றிய தலைவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளார வரக்கூடாது, நீலாம் எப்பட்றா இங்கே வரலாம், நீ நாளைக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஆளுகள்லாம் எப்பட்றா இங்கே வருவான் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவே திராவிட மாடல். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது தன்னுடைய இலாக்கா மாறி இருக்கு அவருக்கு. அவர் பேர் வந்து பொன்முடின்னு பேர். அவர் நீ என்ன எஸ்சி தானம்மா அப்படின்னு ஒரு பிரசிடெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது நீங்கள் சொன்னது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்கள் பக்கத்துலாம் வரக்கூடாதுங்கன்னு அவங்க சொல்லலை. ஆனாலும் காவல்துறை அவ்வளவு வேகமாக இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாருங்கள். இப்போ ஜக்கிக்கு எப்படி 150 போலீஸ் பண்ணாங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் அங்கே என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு நீ வேறு ரோடு வழியாக போ, இது வழியாக போகாது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன நோக்கம், அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குதா என்னங்கிறது நமக்கு புரியல. ஆனால் இதையெல்லாம் தோழமை சுட்டுவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் நாளைக்கே வேறு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சமாதானம் ஆகிடுவார். ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஆவேசமாக திருமாவளவன் பேசினார். இப்போ பார்த்திங்கன்னா கோவி செழியன் அப்படிங்கிறவருக்கு இப்பொழுது அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க. பொன்முடி வனத்துறைக்கு மாற்றிட்டு அவரை தான் வந்து உயர்கல்வித்துறைக்கு கொடுத்துட்டாங்க. பட்டியல் சமூகத்திற்கு இப்பொழுது 4 அமைச்சர்கள் பதவி திமுக கொடுத்திருக்கிறது. இதுதான் அதிகாரத்திலே நாங்கள் பங்கு அப்படின்னு அப்படி ஒரு டவி அடிச்சிட்டார் திருமாவளவன். ஆகவே இதில் வந்து அவர் தோழமை சுட்டுவார் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இஷ்யூ நீங்கள் தண்டாரம்பேட்டை பேசும் இதே நேரத்தில் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் இந்த சங்கரலிங்கபுரம்னுங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக வந்து ஒரு தீண்டாமை சுவர் இருக்குதுன்னு செய்தியில் இப்போ வருது. என்னென்னா 1964 அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தினர் வந்து மதம் மாறிட்டாங்களாம். இப்போ என்ன சொன்னால் மதம் மாறிட்டால் எல்லாமே முடிஞ்சிருது தானே. இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்குது, கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டால் அந்த பிரச்சனையே இல்லையே. ஆனாலும் மதம் மாறின பிறகும் இந்த தீண்டாமை சுவர் இருக்குன்னா இதற்கு பின்னால் யார்? இப்போ அங்கே தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கிறவங்க யார்? இவங்க ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுவாங்க. மணிப்பூருக்கு நியாயம் பேசுவாங்க, திரிபுராவுக்கு நியாயம் பேசுவாங்க, மிசோரமுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க, டெல்லியில் ஏதாவது நடந்தால் குரல் கொடுப்பாங்க. அவங்க தொகுதியில் இது இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக நடந்திருக்குது. இப்போது வரை இந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்களே. சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இதே காலகட்டத்தில் ஒரு படம் வந்திருக்குது. இப்போ வந்து நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. நடிகர் சசிகுமார் நடிச்சிருக்காரு. அதை இரா சரவணன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஸ்ரீடிவி பார்த்த நேரான்னு தெரியல. ஏன்னா நம்ம சொன்ன பல விஷயங்களை அதில் படத்தில் காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா எப்படி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பிரசிடெண்ட், ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய தலைவர் இவங்களுக்கு அதாவது ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டு அந்த இதில் பொறுப்புக்கு வந்தால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க. நம்மளே பல தடவை பேசுகிறோம். 25க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கு கொடியேற்றக்கூடிய உரிமை இல்லை. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சேரில் அவங்களால உட்கார முடியல. இதையெல்லாம் அந்த நந்தன் படத்தில் காட்டியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்லேயே அவர் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் இந்த காலத்தில் இப்படி இருக்குதான்னு யாராவது கேட்டிங்கன்னா அவங்க நான் நேரில் அழைச்சிட்டு போய் காட்டுறதுக்கும் தயார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவர் போட்டிருக்கிற டிஸ்க்ளைமர். அந்த ரைட்டிங்லேயே அவர் அது கொடுத்துருக்கிறார். அவர் குறித்து இப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்கிறீங்களா, அது சொல்கிறீங்களா? இல்லை, நான் பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் பொலேர்னு முகத்தில் அறையிறது மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து மாரி செல்வராஜ் மாதிரியோ
ரஞ்சித் மாதிரியோ அதில் வந்து ஒளிந்து மறைந்தெல்லாம் அவர் பேசலை. அவர் அதில் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ஒரு இது வருவாய்த்துறை அந்த அலுவலகத்தை காட்டும் பொழுது 2024 அப்படின்னு காட்டுறாரு. அங்கே வந்து முதல்வருடைய படம்னு ஒன்று இருக்கணும்ல, இப்போ யார் முதல்வரோ அவருடைய படம் இருக்கிறதாக காட்டுது. அப்படின்னா நீங்கள் திமுகவில் முன்னால் இருந்த கட்சியும் இப்படி தான் இருக்குது, இப்போ இருக்கிற கட்சியும் இருக்குது. இவங்களுடைய ஆட்சியில் பட்டியல் சமுதாயத்திற்கு உண்மையான அதிகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு பொலேர்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. இந்த நந்தன் படத்துலையும் இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது திராவிட மாடல் பீத்திக்குதுல்ல, நான் அந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் வந்து காரணம், இது பெரியார் மண், சமூக நீதியை நாங்கள் அவங்களுக்கு வழங்கியிருக்கணும், அப்படி நடைமுறையில் இல்லை என்று பொலேர்னு காட்டியிருக்கிற படம் தான் அந்த நந்தன். இப்போ அதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இவங்க சொல்கிறது எல்லாமே பம்மாத்து அப்படின்னு. ஆகவே இந்த தண்டாராம்பேட்டில் நடந்ததில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. அந்த சமூகத்திற்கு இந்த திராவிட மாடலினால், இந்த திராவிட மாடல் நீங்கள் பண்ணும்பா பங்காளியும் சேர்த்துக்கணும், அவங்களால எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது அப்படின்னு. மேற்கு வங்கம் பரேலி மாவட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இந்த லவ் ஜிஹாத் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற போது அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய தீர்ப்பில் சொல்கிறாரு, லவ் ஜிஹாத் என்பது இருக்குது, அது வந்து குறிப்பாக வந்து வெளிநாட்டு நிதி பெற்று இந்த லவ் ஜிஹாத் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரோட தீர்ப்பில் குறியிட்டு காமிக்கிறார். என்ன வழக்குனா 2023 ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்க, ஒரு நபரை காதலிக்கிறாரு. அவர் பேர் வந்து ஆனந்த்குமார் அப்படின்ற பேரில் காதலிக்கிறாரு. அப்புறம் அவங்க பழகின பிறகு தான் அவர் பேர், உண்மையான பேர் முகமது அலீம் அப்படின்னு தெரிய வந்தது. அதனால் எனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நீதிமன்றத்தை நாடும்போது பரேலி மாவட்ட நீதியரசர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கேஸை விசாரணை பண்ணும்போது இது வந்து கன்ஃபார்ம்டு லவ் ஜிஹாத் தான், அது வந்து வெளிநாட்டிலேருந்து நிதி பெற்று நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இறுதி தீர்ப்பாக அவருக்கு வந்து வாழ்நாள் சிறையை அறிவித்திருக்காரு நீதியரசர். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று நடந்தது, அதுதான் அதில் பியூட்டி. ஏன்னா அதுவும் செய்தியாக வந்திருந்தது. என்னென்னா, என்னை இப்படி லவ் ஜிகாத் பண்ணி என்னை ஏமாற்றிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கேஸ் கொடுக்க வச்சதே சங் பரிவார் கூட்டம்தான். அவங்க அழுத்தத்தினால தான் நான் இந்த கேஸை கொடுத்தேன் அப்படின்னு இப்பொழுது பாதிக்கப்பட்ட பெண் இருக்கால, அவள் மூலமாக ஒரு கேஸும் திரும்பவும் ஒன்று பதிவு செய்யப்படாது. ஏற்கனவே கொடுத்த வழக்குங்கிறது ஒரு பக்கம் இல்லாமல், இல்லை நான் வந்து இப்பொழுது கொடுக்கறது தான் சுயநினைவாக கொடுக்குறேன், எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அண்டர் த ரைட் விங் பீப்புளோடைய ஆக்டிவிஸ்டோட ப்ரெஷர்னால நான் இப்படி கொடுத்துட்டேன், இப்போ நான் திரும்ப வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் விசாரித்த நீதிபதி தான் இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கார். அதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் சொன்னது மாதிரி இந்த NDTVயில் சீனிவாசன் ஜெயின் ஒருத்தர் உண்டு, ஒரு அப்பா டக்கர் ஜேர்னலிஸ்ட். அவர் வேணும் இல்லை ராஜ்தீப் சர்தேசாய் மாதிரி தான் வச்சிங்களேன். ஆமாம், கூலிக்கு தவிர்த்து அவங்க பேசுவாங்க. அவர் இதுக்காகவே மெனக்கெட்டு ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்கார். அவர் எங்கே போய் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணான்னு தெரில. எல்லாமே அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் அவங்க வந்து காதலில் விழுந்து கசிந்து உருகி அவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க. லவ் ஜிகாத்துங்கிறதே இந்தியாவில் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அவர் யார் சொல்லி அவர் எழுதினாருங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இந்த லவ் ஜிகாத் நடக்குது, இதுக்கான மோடஸ் ஒப்பரண்டி என்ன, எல்லாம் நாம் பற்றி ஸ்ரீ டிவியில் மிகவும் விரிவாக பேசியிருக்கோம். தமிழகத்திலே கூட லவ் ஜிகாத் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒன்று வந்தப்போ அது எல்லாமே போய் அப்படின்னு. குறிப்பாக அந்த கேரளா ஸ்டோரி வந்து கேரளாவில் பல சர்ச் அமைப்புகள் வந்து அந்த திரையிட்டு காமிச்சதையும் பார்த்தோம். அந்த சர்ச்சு நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க, உள்ளே வந்து RSS வந்துடும், பிஜேபி வந்துடும்னு போய் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் போய் அவங்கள்ட்ட அந்த பிஷப்பிட்ட கெஞ்சினது, அந்த விஷயமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேரளா ஸ்டோரி வந்த பொழுது அந்த டேரக்டர் சொன்னமா, இல்லை நீங்கள் 39,000 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. சரி, அந்த 1000 குறைச்சிக்கிறேன், இதை தர்மி மாரி வரும் உங்களுக்கு. இந்த நம்பரில் தான் பிரச்சனைன்னா ஆக்சுவல் நம்பர் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது மேபி எக்ஸாஜரேட் ஃபிகராக இருந்தால் கூட
ஆனால் அங்கே நடந்திருக்கிறது ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் லவ் ஜிகாத்தினால் பாதிக்கப்பட்டோன்னு அந்த பெண்களே மேடை ஏறி சொல்கிறத கூட இவங்க நம்பலை. இப்போ சாதாரணமாக நீங்கள் செய்தி, நீங்களும் ஊடகத்துறையில் உங்களுக்கு இருக்கிறதுனால தெரியும், பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு பத்திரிகை செய்தியிலும் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய பெண் பாதிக்கப்பட்ட விக்டிமாக இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் கூட போட மாட்டாங்க. கீதா என்கின்ற உண்மையான பேர் வேறு ஏதாவது இருக்கும். அது மாதிரி தான் அவங்க செய்திக்குறிப்பிலே போடுவோம். ஆனால் இந்த கேரளாவில் நடந்தது என்னென்ன, அந்த லவ் ஜிகாத்தினால் பாதிக்கப்பட்டு அவங்கள தாலிபானுக்கு வரைக்கும் அனுப்புறதுக்கு இருந்தது, சிரியாவுக்கு அனுப்ப இருந்த அந்த இது, அதுலேருந்து தப்பித்தவர்கள்லாம் தங்களுடைய ஐடென்டிட்டியை காட்டியிருக்காங்களே. நாங்கள் பாதிக்கப்பட்டோம், என்னை யார் மூளை செலவு செய்து என்னை மதம் மாற்றினா, எல்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகும் இல்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னா இதை வேறு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஆகவே இந்தியா முழுக்க லவ் ஜிகாத்து நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களில் மத்திய பிரதேஷ்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இந்து பெயர் தாங்கி அவங்கள காதலித்து விட்டு பிறகு முஸ்லீம்னு தெரிந்து வந்த பிறகு அவங்களை கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்து அதிலிருந்து விடுவித்து வந்தவர்கள்லாம் பல பேர் அதை இப்பொழுது இயக்கமாகவே செய்ய ஆரம்பித்த இந்துத்துவ அமைப்பினர் இவங்களை அதுலேருந்து ரெஹாபிலிட்டேட், அவங்களேருந்து வெளியில் கொண்டு வர்றது ஒரு பக்கம், பிறகு அதுலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணுங்கிறதுக்கான மிகப்பெரிய பணியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்துத்துவ அமைப்பினர் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம வெளியிலேருந்து இங்கே சொல்லலாம் லவ் ஜிகாத் நடக்குதுங்க, சரி, அவங்க கஷ்டப்படுறாங்க, வழக்கு தொடுத்துறான், அந்த பெண் அவன்கிட்டேருந்து வெளியில் வரணும்னு கூட முடிவு பண்ணிட்டா, பிறகு அந்த அந்த பெண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போகிறா, அதற்கான புனரமைப்பு, அந்த ரெஹாபிலிட்டேஷன் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் இருக்குல்ல. இதற்காகவும் இந்துத்துவ அமைப்பினர் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைடு இருந்தால் கூட, ஆனால் இப்படி நடப்பதே இல்லை, லவ் ஜிகாத்துன்னு ஒன்று நடக்கிறது இல்லை அப்படின்னு மீடியாக்களில் இருக்கிறவன், பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவன் ஒரு பக்கம் போய் சொல்கிறான். நம்ம மீடியாக்களில் பேசக்கூடிய செக்குலரிஸ்ட்டுகள் காட்சி ஊடகங்களில் எவ்வளோ போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை முகத்தில் அடிக்கிறது மாதிரி இப்பொழுது இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. நாளைக்கே இந்த இப்போ ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது, பெங்களூர் நீதிபதி சொன்னார், அவரை பின்வாங்குங்கள்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது மாதிரி இவர் ரொம்ப ஆணித்தரமாக இதுதான் லவ் ஜிகாத் தான், இது ஃபாரின் ஃபண்டில் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதை நான் என்டையர் கம்யூனிட்டியை கூட சொல்ல, ஆனால் இந்த கம்யூனிட்டியில் பெரிய அளவு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு இது சேர்ந்து அவங்க தான் இதை அந்த இளைஞர்களை இது மாதிரி செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படி இப்பொழுது ஜமாத்துகள்லாம் ரேடிக்கல் இஸ்லாம் குரூப்பில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி பல இளைஞர்களும் இந்த ரேடிக்கல் திங்கிங்கில் போனதுனால இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ இந்தியாவில் மட்டும் நடக்குது அப்படிங்கல, யூகேயில் எலெக்ஷனுடைய பிரச்சாரத்திலே மிகப்பெரிய விஷயமாக பேசுனது தான். ஏற்கனவே ரிஷி சுனக் இருந்தப்போ அதான் சொன்னார், அங்கே இந்த குரூமிங் ஜிகாத் அங்கே எப்படி நடந்துகிட்ருக்கு, பாகிஸ்தான்லேருந்து போன இஸ்லாமியர்கள் அங்கே பெண்களுக்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க, பல பேரை பெண்களை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். இது ஏதோ இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடக்கிறது. அதை இப்பொழுது இந்த தீர்ப்பின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அதாவது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு அத்தென்டிசிட்டி இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மத்திய ஆசியா இப்போ மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஈரான் ஒரு பதிலடி தாக்குதலாக இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்திருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய அந்த அந்த ஷீல்டு, அந்த அவங்களுடைய பாதுகாப்பு அரண் இருக்கிறனால அந்த தாக்குதல் குறைந்த அளவாக உள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகவும் ஒரு தவறான ஒரு டெசிஷனை ஈரான் எடுத்திருக்குது, இதற்கு ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக பேசியிருக்கிறார். இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்கா கடும் கண்டனத்தையும் தெரிவித்து, இனி ஒரு முறை இஸ்ரேல் மீது தாக்குதல் அமெரிக்கா களமிறங்கும், உடனே இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அக்டோபர் 7 அந்த சம்பவம் நடந்தனா 1200க்கும் மேற்பட்ட அப்பாவி இஸ்ரேலியர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 2 வீலர்லையும் கார்லையும் உள்ளே ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் உள்ளே
சுட்டாங்க. பலரை ஹோஸ்டேஜை 250க்கும் மேற்பட்டவர்களை ஹோஸ்டேஜாக பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதே உலக நாடுகள், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது இஸ்ரேலோடு வந்து இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேறு. ஆனால் ஹமாஸ் நடத்திய இந்த பயங்கரவாத செயலுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்கள பத்திரமா யாரெல்லாம் பிடிச்சிருந்தாங்க, அட்லீஸ்ட் இந்த ஹோஸ்டேஜாக பிடிச்சிருந்த 250 பேர், 1200 பேரை வந்து உள்ளே வந்து கொண்டுட்டாங்கிறது ஒரு பக்கம். ஹோஸ்டேஜாக பிடிச்சிருந்த அந்த 250 பேரையாவது விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் அப்படின்னு ஈரான், லெபனான் மற்ற சிரியா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுடைய மொசாடுடைய ஃபெயிலியர், இஸ்ரேல் தன்னை வந்து பெரிய அந்த ஏரியாவிலே பெரிய ராஜான்னு நினச்சிக்கிட்டான். தன்னை வந்து தக்காரும் மிக்காரும் இல்லாத நாடு, தன்னை எவனும் ஒன்றும் பண்ணிட முடியாது, காட்டுக்கு ராஜா மாதிரி தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய கண்களிலே விரல் விட்டு ஆட்டி விட்டார்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் அப்படி இப்படின்னு பெரிய பெருமையெல்லாம் இப்போ பேசுனாங்க. நம்ம அப்பொழுதே சொன்னோம், சும்மா இருந்த இவனை சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது மாதிரி நீங்கள் வந்து இஸ்ரேலிடம் இவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குன்னா இதற்கு பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இப்போது வரை இந்த காசா ஸ்ட்ரிப்பில் சுக்குநூறாக எல்லாத்தையும் ஆக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த காசாவில் வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனிமேலும் மக்களோட ஹியூமன் ஷீல்டு வச்சு ஒரு சில இடத்துல எங்கேயாவது தங்கியிருந்தா உண்டே தவிர அவங்களுடைய டார்கெட்டட் ஹமாஸ் அந்த இருந்த இடத்தையெல்லாம் நிர்மூலமாகி விட்டது இஸ்ரேல். சரி, ஒரு பக்கம் ஹமாஸை முடிச்சாச்சு. அடுத்தது என்னென்னா ஹிஸ்புல்லா, அவங்க வந்து லெபனான் இருந்து அங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆனாங்க. இந்த ஹமாஸை இஸ்ரேல் அடிக்கும் பொழுது அவங்க தேவையில்லாமல் லெபனான்லேருந்து ஏவுகணை மீது தாக்குதல்லாம் நடத்தினாங்க. அப்பொழுதே இஸ்ரேல் சொன்னது, தேவையில்லாமல் நீ இப்போ எங்கள்கிட்ட 9 இதற்கும் தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹசன் நஸ்ரல்லா அவர் சீஃப், அவர் தான் ஹிஸ்புல்லாவுக்கு எல்லாத்தையும் சோழியை முடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு மொசாட் ஸ்பை இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் பேஜர் அட்டாக்கு, வாக்கி அட்டாக் அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லோரும் இந்த நம்ம டிவி செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் தொடர்ச்சியாக செய்திகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்பொழுது ஈரான் கிளம்பி இறங்கி இருக்கிறது. நாங்கள் வந்து ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து ஒரு ப்ராக்சி தான், ஈரானோடைய ப்ராக்சி தான். அது நசரல்லா இருந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்து நாங்கள், ஏன்னா அவங்க வந்து கொமேனி இருக்கக்கூடிய இடத்தை அவங்க இப்பொழுது இஸ்ரேல் டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நசரல்லா வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது யூஎனில் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு பேசும் பொழுது சொன்னார், இஸ்ரேலுடைய கரங்கள் எட்டாத இடங்கள் அப்படின்னு ஈரானில் எதுவுமே இல்லை. நாங்கள் எப்பொழுது நினைக்கிறோமோ, யாரை போடணும்னு நினைக்கிறோமோ அவங்கள எங்களால் கதையை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த இதில் ஈடுபடாமல் இருங்கன்னு தான் எச்சரித்தாங்க. ஆனால் நேற்று 200க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ராக்கெட்டை வச்சு இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதை பெரும்பாலானதை நாங்கள் வந்து செயலளிக்க செய்துட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்கிறாங்க. அதில் 2-3 பேர் இறந்துருக்காங்க. அவங்களே கூட வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் தான் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு இப்போ சொல்லியிருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியிலே கூட ஒரு 2 பேர் பயங்கரவாதிகள் வந்து ஒரு ட்ரெயின் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு 7-8 பேரை சுட்டிருக்கான். அதில் 2 பயங்கரவாதிகள், ஒருத்தவனை வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரே சுட்டு கொண்டு இருக்காங்க, ஒருத்தவனை தேடும் பணி நடந்துட்டுருக்கு. அனைத்துமாக கூடிய வரையில் அவனையும் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் ஒரே காலகட்டத்தில் இஸ்ரேல் நடந்துட்டுருக்கு. அப்பொழுது தான் இப்பொழுது மீண்டும் நேத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தப்பான ஒரு கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து பயமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது மாதிரி பிளிங்கன் செக்ரட்டரி அந்த செக்யூரிட்டி அவர் பேசியிருக்காரு, ஜோ பிடன் பேசியிருக்காரு. நாங்கள் வந்து வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல். பாருங்கள், காசாவை அடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎனில் எல்லா நாடுகளும் கண்டித்தது இஸ்ரேலை.
அமெரிக்கா முதற்கொண்டு ஒரு பக்கம் ஆயுதம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நீங்கள் வந்து போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே பெஞ்சமின் நெதன்யாகு டெரரிசம், இந்த பயங்கரவாதம் என்று ஒழிக்கப்படும் வரை, ஹமாஸ்னு ஒன்று இல்லாத ஒரு இசபுல்லாங்கிறது இல்லாத வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம். இது வந்து எங்களுக்கு வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய செயலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இது வந்து எங்களுக்கானது மட்டுமல்ல, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் கூட அமெரிக்கா ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஈரான் நேற்று தாக்குதலை எடுத்த பிறகு அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, உடனே அமெரிக்கா வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்ட்டாங்க. இவர் வந்து ரிஷி சுனக் மாதிரி இல்லை, இவர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கே கூட ஆதரவாக இருப்பார் அப்படின்னு இப்பொழுது யூகே பிரைம் மினிஸ்டர் நினச்சாங்க. அவர் ஸ்ரீமர் அவர் நேற்று வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னு சொல்லிட்டாரு. ஸ்பானிஷ் அந்த பிரைம் மினிஸ்டர் அவரும் இப்போ வந்து வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் சொல்லியிருக்கிறது. யாரெல்லாம் யூஎன்ல இஸ்ரேலை எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது இஸ்ரேலை வந்து ஆதரவு செய்யக்கூடிய ஒரு சூழலே ஏற்பட்டு விட்டது. எல்லாருக்கும் இப்போ என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, நேற்று ஒரு வீடியோ ஐடிஎஃப்லேருந்து இஸ்ரேல் இதுலேருந்து போடுறாங்க. என்னென்னா அது வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் கிணறு இருக்கக்கூடிய இடத்தையும் மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடத்தையும் அவங்களுடைய ட்ரோன் அந்த வீடியோவில் காட்டுறாங்க. இதுதான் ஈரானுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடியது. ஒன்று கரண்ட்டு, அடுத்தது இந்த ஃபியூல். இதை எங்களால் அந்த வீடியோ காட்டுறதுக்கான இது என்ன, இது எங்களால் நிர்மூலமாக்க முடியும். அந்த நிர்மூலமாக்கிவிட்டால் ஈரான் மட்டுமல்ல, இப்போ ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட நம்மளே 60% மேலே கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்கிறோம். நம்ம ரஷ்யாட்டேருந்தும் வாங்குகிறோம், ஈரான்ட்டேருந்தும் வாங்குகிறோம். ஆனால் ஈரான்ட்டேருந்தும் நமக்கு வந்து நல்ல விலையில் அவங்க கொடுக்குறாங்கங்கிறதால ஈரான்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஈவன் ஈரான்ட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்ன பிறகும் நமக்கு ஈரான் வந்து கொடுத்துருக்கு. சபார் போர்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் ஈரான் மீது அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது இந்த எண்ணெய், ஏன்னா அது பெட்ரோலுங்கிறதே ஒரு பெரிய அரசியலாக போயிட்டுருக்கு, அதை அமெரிக்கா எப்படி பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பக்கம் அந்த கன்சர்ன் இருக்குது. அதனால் சீக்கிரமே ஈரான் அந்த இஸ்ரேலுடைய அந்த வார் பெரிய அளவு போகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஈரான் இப்பொழுதே வந்து எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அந்த ராக்கெட்லாம் விட்டோம், எங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது மற்ற அழுத்தத்தினால் ஈரான் இந்த போரை வந்து நிறுத்திட்டா நல்லது. இல்லைன்னா லெபனான் எப்படி மிகப்பெரிய விலையை கொடுத்ததோ அதே மாதிரி ஈரானும் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். இதனால் மற்ற நாடுகளுக்கு இப்போது வரை உணவு பண்டங்களுடைய விலையை பல நாடுகளில் அதிகமாக இருக்கிறது காரணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த போர் தான். நாளைக்கு ஈரான்லேயும் இதே போன்ற நிர்மூலமாக்கப்பட்டால் பெட்ரோல் விலை எங்கே போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த போர் நடக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இஸ்ரேலுக்கு கோபப்படுத்தி இருக்கிறது ஈரான், அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. நன்றி திரு ராஜேஷ் ராவ், இன்று வந்து கருத்து கூறுமைக்கு நன்றி. ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவி அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும், ட்விட்டர் பக்கத்திலும், எக்ஸ் வலைதளத்திலும் போஸ்ட் செய்யப்படும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.